குட் மார்னிங். இன்றைக்கி குறிப்பிட்ட எதிர்கால நிகழ்ச்சியை பற்றி சொல்வதற்கு நம்ம ஒரு ஆக்ஷன் வேர்டை பயன்படுத்தணும். அந்த ஆக்ஷன் வேர்டுக்கு சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ்னு பேர். ஆக்ஷன் வார்த்தை என்ன வருதோ அதுக்கு முன்னால் நம்ம வில் அப்படிங்கிற ஒரு துணை வார்த்தையை சேர்க்கணும். ப்ளேன்னு வந்தால் வில் ப்ளே, கம்னு வந்தால் வில் கம், கோன்னு வந்தால் வில் கோ. இது மாதிரி. அப்போ அதுக்கு சொற்கள் என்ன, அதுக்கு டயத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன மாதிரி வரும்னா, இப்போது மத்தியானம் பேசுகிற இன்றைக்கி சாயந்தரம், திஸ் ஈவினிங், மாலை உன்னை சந்திக்கிறேன், திஸ் ஈவினிங் ஐ வில் மீட் யூ, திஸ் ஈவினிங் ஐ வில் மீட் யூ, இன்று மாலை உன்னை சந்திக்கிறேன். இப்போ வெளிநாடு போகிற, அடுத்த ஆண்டு உன்னை சந்திக்கிறேன், நெக்ஸ்ட் இயர் ஐ வில் மீட் யூ, நெக்ஸ்ட் இயர் ஐ வில் மீட் யூ. 2027 உன்னை சந்திக்கிறேன், இந்த இயர் 2027 ஐ வில் மீட் யூ, 2027 ஆண்டு உன்னை சந்திக்கிறேன், அடுத்த மாதம் உன்னை சந்திக்கிறேன், நெக்ஸ்ட் மந்த் ஐ வில் மீட் யூ, நெக்ஸ்ட் மந்த் ஐ வில் மீட் யூ, நாளை உன்னை சந்திக்கிறேன், டுமாரோ ஐ வில் மீட் யூ. இப்போது 5 எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். நாளை நான் ஹாக்கி விளையாடுவேன், டுமாரோ ஐ வில் ப்ளே ஹாக்கி, டுமாரோ ஐ வில் ப்ளே ஹாக்கி, நாளை நான் ஹாக்கி விளையாடுவேன், அடுத்த மாதம் டெஸ்ட் எழுதுவேன், நெக்ஸ்ட் மந்த் ஐ வில் ரைட் த டெஸ்ட், நெக்ஸ்ட் மந்த் ஐ வில் ரைட் த டெஸ்ட், அடுத்த மாதம் நான் பரீட்சை எழுதுவேன். 2025 ஆண்டில் நான் பட்டப்படிப்பை முடித்து விடுவேன், ஐ வில் கம்ப்ளீட் மை டிகிரி கோர்ஸ் இன் 2025. அடுத்த வருடம் நான் டெல்லி போவேன், நெக்ஸ்ட் இயர் ஐ வில் கோ டு டெல்லி, நெக்ஸ்ட் இயர் ஐ வில் கோ டு டெல்லி. இதில் என்னென்னா, ஐ வில் கோ, we will go, they will go, you will go, he she it வந்துருச்சுன்னா he அதுவும் இதே மாதிரி தான், he will go, she will go, the rat will go. அப்போ I, we, you, they, he, she, it எல்லாத்துக்குமே will போட்டு அந்த ஆக்ஷன் வேர்டு என்னமோ அதை போடணும். அப்படி போட்டால் அதுக்கு ஃப்யூச்சர் டென்ஸ்னு பேர். தேங்க்யூ.